ஓகே, இப்போ வந்து நான் மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பிளாக் கலர் லைனிங் வந்து கொடுத்து கை வந்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எப்பயும் நார்மலாக எப்படி தைப்போம் லைனிங் கிளாத்து அதே மாதிரி வச்சு தைச்சிட்டு இப்படி திருப்பிடுறேன். சரியா? திருப்பிட்டு இந்த ஓரத்தில் இப்படி நெகத்தில் இப்படி கீறி விட்டுக்கலாம். சரியா? நெகத்தில் கீறி விட்டதுக்கப்புறம் இந்த லைனிங்கை பேக் சைடு இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுங்க. ஓகேவா? லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக கொடுத்துட்டு இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டு வாங்க. இந்த பிசுறு இப்போ நம்ம தைச்சோம்ல, இந்த பிசுறு எல்லாமே வந்து இப்படி வளைஞ்சு தான் வரணும். வளைஞ்சு வரும்போது என்ன ஆகும், இந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பைப்பிங் கொடுக்குற மாதிரியே அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. சரியா? வெறும் லைனிங்கை மட்டும் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்காது, மடங்கிடும். உள்ளே வந்து அந்த பிசுறு பூரம் இந்த இடத்துல மடங்கி இருக்கணும். ஓகேவா? தனியாக இதுக்கு பைப்பிங் கொடுக்க வேண்டாம். நம்ம லைனிங்லேயே பைப்பிங் கொடுத்த மாதிரி அழகாக கிடச்சிரும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் எடுத்திருக்கேன். அதையும் இது மாதிரி விளக்கி விட்டுட்டு இப்படி நகத்தில் லைட்டாக கீறி விட்டீங்க அப்படின்னா இப்படி படிமானம் ஆகிடும். படிமானம் ஆகிட்டு இந்த இடத்துல இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சி கிளாத் அப்படி சுற்றி வரணும். கிளாத் வந்து லைனிங் கிளாத் வந்து இந்த பிசுரை பிசுறு இருக்குல்ல, இந்த பிசுரை வந்து இப்படி சுற்றி ரோல் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் இந்த பிசுறு வந்து இதில் இருக்கும். சரியா? இப்போ வந்து மடங்கி இருக்கா அது மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே வந்து வளைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிசுறு பூரா என்ன ஆகிடும், இந்த சைடு திரும்பிடும். வெறும் கிளாத் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது அப்படியே அமுங்கி போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பிசுறு ஃபுல்லாக வந்து உள்ளே இதுக்குள்ளே வந்து வர மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோ வந்து உங்களுக்கு மெலிசாக வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ மெலிசாக வேணும், இன்னும் ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல, இதை வந்து இப்படி இப்போ கீழே இருக்கிற அந்த லைனிங் கிளாத் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து குறுகும். வருங்க, இப்படி இழுக்க இழுக்க இந்த இடம் வந்து மெலிசாகுதா? ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த கட்டை விரல் உள்ளே இருக்குது, என் கட்டை விரல் உள்ளே இருக்குது. அந்த கட்டை விரலில் இந்த இடத்துல வந்து நான் இப்படி பிசுரை தள்ளி விடுறேன். தெரியுதா? இப்படி தள்ளி விட்டால் தான் அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு பைப்பிங். தனியாக நீங்கள் துணி கொடுத்து ஓரம் அடித்து கிராஸ் பீஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் தையல் கொஞ்சம் மேலே விட்டுட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டே வரீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தையல் போட்டு வரீங்க அப்படின்னா அழகாக கிடச்சிரும். உள் சைடு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். சரியா? இதுக்காக தனியாக பைப்பிங் வந்து ரெடி பண்ண தேவையில்லை, அழகாக கிடச்சிருச்சு. ரெண்டு ஸ்லீவுமே இப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ரெண்டு கையுமே அழகாக பைப்பிங் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.